வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ இந்த வாரத்துக்கான முதல் ப்ரமோ வந்துருச்சு. இந்த வாரம் என்னென்னா 1-on-1 ஃபைட் வந்து செகண்ட். போன வாரம் முதல் ஃபைட்டு. அதில் வந்து 5 ஸ்டார்ஸ் 5 போட்டியாளர்கள் வாங்கியிருக்காங்க. யார் இது மாதிரி 2வது போட்டி இந்த வாரம், அடுத்த வாரம் 3வது போட்டி நடக்கும் 1-on-1 நேருக்கு நேராக மோதுறது. இதில் யார் 3 ஸ்டார் வாங்குறாங்களோ அவங்க டைரெக்டாக ஃபைனல் போவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வாங்கினாங்கன்னா அதுக்கு டை பிரேக்கர் வைக்கப்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ரெட்ரோ ரவுண்டு. இந்த ரெட்ரோனா என்ன? முதல்ல ரெட்ரோங்கிறாங்களே, ரெட்ரோனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது ரெட்ரோனா ரிலேட்டிங் டு ரிவைவிங் ஆர் பீயிங் த ஸ்டைல்ஸ் அண்ட் எஸ்பெஷலி த ஃபேஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஃபேஷனபிளி நாஸ்டால்ஜிக். அதாவது பழைய விஷயத்தை திருப்பி கொண்டு வர்றது, பழைய விஷயத்தை நினைவு கூறுவது. ஸோ அதை தான் நம்ம வந்து ரெட்ரோ அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது பழைய பாடல்கள் அப்படின்னு இப்போ மியூசிக்னு எடுத்துக்கிறப்ப பழைய பாடல்கள் 70கள் 80களில் வந்த பாடல்கள், அதை தான் ரெட்ரோ. அதை வந்து நம்ம நினைவு கூறுறோம். நாஸ்டால்ஜிக்காக நினைவு கூறுறதுக்கு பேர் தான் ரெட்ரோ ரவுண்டுன்னு பேர். அதனால தான் இதில் 70கள் 80களில் வர்ற பாட்டை போடுறாங்க. ஸோ பழமையை நம்ம நினைவு கூறுகிறோம். தட் இஸ் கால்டு ரெட்ரோஸ்பெக்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை வச்சு தான். ஸோ இப்போ இதில் வந்து முதல் பாட்டு நம்ம கேட்டோன்னே என்ன வருது அப்படின்னா, ஒரு நாயகன் உதயமாகிறான் அப்படிங்கிற பாட்டு. இந்த ஒரு நாயகன் உதயமாகிறான்ங்கிற பாட்டு என்னன்னா, தாவணி கனவுகள் அப்படிங்கிற படம். இது வந்து முந்தானை முடிச்சுக்கு அப்புறமாக கே பாக்யராஜ் எடுத்த படம். முந்தானை முடிச்சு பெரிய வெற்றி பெற்றதுனால அடுத்த படத்துக்கு வந்து அதே அளவு வியாபாரம் ஆகணும்னா ஒரு பெரிய நடிகர் வேணுங்கும் போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட சேர்ந்து அவர் பண்ணார் அந்த படத்தை, தாவணி கனவுகள். பாக்யராஜ் சிவாஜி கணேசன் சேர்ந்து நடித்த படம். இந்த படத்தில் வந்து பாக்யராஜ் வந்து ஒரு நடிகன் ஆகணும், ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு அவர் நினைப்பார். அதான் நிறைய விஷயங்கள் நினைப்பார். ஒவ்வொன்றா ஃபெயிலியர் ஆகும். கடைசியாக நடிகன் ஆகணும்னு நினைப்பார். ஒரு கட்டத்தில் அவர் நடிகன் ஆயிடுவார் நிஜமாவே. அப்போ வந்து அந்த பாட்டு இளையராஜா இசையில் கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளில் வரக்கூடிய பாட்டு, ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான், நினைத்ததை யார் முடிப்பவன் அப்படின்னு அவரிடம் இவன் படித்தவன் சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பாராட்டி அந்த வரியெல்லாம் இருக்கும். அந்த பாட்டை எஸ்பிபி ரொம்ப நல்லா பாடியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஹீரோவை தூக்குற மாதிரியான ஒரு பாட்டு. இந்த பாட்டை தான் பின்னணியில் ஒலிக்குது. அதை யார் பாடுறான்னு தெரியல. அது கிளிப்பிங்ஸ் மட்டும் காமிக்கிறாங்க. அது படத்தில் இது நம்ம நிகழ்ச்சி பார்க்கும்பொழுது தான் தெரியும் இந்த பாட்டை யார் பாடுறான்னு. ஆனால் ரொம்ப உற்சாகமாக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பாட்டு. இந்த காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம்ங்கிற பாட்டு வந்து ஒரு ஊனமுற்றவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வந்து சேரிட்டிக்காக நடத்துவாங்க. அப்போ வந்து பாம் த்ரெட்டுனால எல்லாரும் வெளியில் போனதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் ரேவதி 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. இன்னொரு கமல், சாப்ளின் செல்லப்பா, சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கமல் வந்து அதை பார்ப்பார். அது வந்து இந்த வயலினை வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு சாங்கு, ஒரு டான்ஸ் சாங்கு பிரமாதமாக இருக்கும். இந்த பாடலை எஸ்பிபி சித்ரா பாடியிருப்பாங்க. வைரமுத்து இளையராஜா இந்த காம்பினேஷனு எஸ்பிபி சூப்பராக பாடியிருப்பார். கமலஹாசனுடைய நடனமும் பிரமாதமாக இருக்கும். இந்த பாடலை வந்து நம்முடைய லயவர்ஷினி ரொம்ப அழகாக பாடுறாங்க. அந்த பாட்டு இதுதான் ரெட்ரோ அப்படின்னு இமான் சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய அந்த குரலும் அந்த பாவமும் அந்த பாடும் விதமும் அமைந்தது. இதற்கு போட்டியாக பாடக்கூடிய பாட்டு வந்து ஆதனாஸ்ரீ. இதுவும் 80ஸ்ல வந்த பாட்டு தான். இது வந்து அடுத்த வாரிசு அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் அடுத்த வாரிசு. இந்த அடுத்த வாரிசில் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்குன்னா ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த படத்தை பொறுத்தவரைய இதுக்கு ஹீரோவோட கேரக்டரை காமிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை. அந்த பாட்டுக்கு வந்து மலேசியா வாசுதேவன் பாடி மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு. இது வந்து இந்த பாடலை வந்து நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பார். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள். அவரே இந்த படத்துக்கு கதையும் எழுதி அவரே இந்த பாட்டையும் எழுதியிருப்பார். இந்த பாட்டை பொறுத்தவரைய இது வந்து ஒரு மாசான சாங்கு. அதாவது இந்த படம் பெரிய வெற்றி பெறலைனாலும் இந்த பாடல் மூலமாக ரஜினிகாந்துக்கு நிறைய ரசிகர்கள் உருவானாங்க. இந்த ஒரு பாட்டுக்காகவே ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு வசனம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த படம் ஃப்ளாப்பாக இருக்கும். ஆனால் அந்த பாட்டு மாசாக இருக்குது, அந்த டான்ஸ் மாசாக
மாஸாக இருக்குது, மியூசிக் மாஸாக இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக பல ரசிகர்கள் உருவாகியிருப்பாங்க. அப்படி இதில் ரஜினிக்கு நிறைய ரசிகர்கள் வந்தாங்க. படமான தோல்வி படங்கிறது வேறு விஷயம். இந்த பாடலை வந்து ஆதனாஸ்ரீ செம்மையாக பாடுறாங்க. ஏன்னா இது ஒரு மேல் சிங்கர், அதுவும் மலேசியா வாசேவன் பாடின பாட்டை ஒரு சின்ன பொண்ணு வந்து இவ்வளவு ஒரு எனர்ஜியோட இவ்வளோ ஒரு மாஸாக ஸ்டைலாக பாடுறதுங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இதில் இவங்க 2 பேருக்குமே கோல்டன் ஷவர் கிடைச்சதா இல்லை இவங்களுக்கு மட்டும் கிடைச்சதான்னு தெரியல. நிகழ்ச்சி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததா 2 பாடல், 2மே ரஜினிகாந்த் நடித்த படங்கள். ஒன்று வந்து பொல்லாதவன், அடுத்தது வந்து தாய் வீடு. இந்த பொல்லாதவன் அப்படிங்கிற படம் வந்து ஒரு கன்னட ரீமேக்கு. இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த், லக்ஷ்மிலாம் நடிச்சிருப்பாங்க. இது எம்.எஸ். விஸ்வநாதன் இசை. இந்த படத்துக்கு கண்ணதாசன் பாட்டு. நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன், இது வந்து ஹீரோவோட கேரக்டரை பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற கதை தான், பழி வாங்குற கதை தான். ஸோ இந்த பாடல் வந்து ஹீரோவுக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி, அவருடைய மாசா சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. இதை எஸ்பிபி சூப்பராக பாடியிருப்பார். கண்ணதாசன், எம்எஸ்வி, எஸ்பிபி, ரஜினிகாந்த் இவங்க கூட்டணியில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். இந்த பாடலை வந்து ஏற்கனவே இந்த ரிதன் வந்து ரஜினிகாந்த் பாட்டு பாடினார் ஸ்டைலா. ரஜினிகாந்த் பாட்டு பாடினார். ஒன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன்னு உலகநாயன் கமலஹாசன் பாட்டு பாடினார். இந்த முறை ரஜினிகாந்த் பாட்டு ரொம்ப சூப்பராக ஸ்டைலாக பாடுறாரு. பார்ப்போம் இவருக்கு எந்த மாதிரியான பாராட்டுகள் கிடைக்குது அப்படின்னு. இதற்கு போட்டியாக வந்ததுமே தாய் வீடுங்கிற படம். தேவர் ஃபிலிம்ஸை பொறுத்தவரை அவங்க மிருகங்களை வச்சு படம் எடுப்பாங்க. நாய், பாம்பு அந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் எடுத்தது தான் ரஜினிகாந்தை வச்சு தாய் வீடு. இது வந்து ஒரு பயங்கர சென்டிமெண்ட்டு, மசாலா அந்த மாதிரியான ஒரு 80களுடைய அந்த ஃபார்முலாவில் வந்த படம். இதில் வந்து டிஸ்கோ சாங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த 80ஸ்க்கே உரிய ஜிகி ஜிகி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்னை அழைத்தது பெண், உறவை அழைத்தது பெண் அப்படின்னு. இது ஹிந்தி ரீமேக்குங்கிறதுனால அந்த சாங்ஸையும் அப்படியே போட்டிருப்பாங்க. சங்கர் கணேஷ் தான் மியூசிக்கு. ஹிந்தி பாட்டை அப்படியே எடுத்து போட்டிருப்பாரு. இந்த பாட்டு வந்து ஜானகி அம்மா சூப்பராக பாடியிருப்பாங்க. எஸ்பிபியும் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 2 பேர் சேர்ந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். சங்கர் கணேஷ் மியூசிக்கு, வாலி அவர்களுடைய வரிகள். இந்த பாட்டை வந்து நம்ம இவங்க பாடுறாங்க, பிரியங்கா. அதாவது இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியங்கா ரொம்ப அழகாக ஸ்டைலாக தலையில் ஹெட்பேண்ட்லாம் கட்டிக்கிட்டு பாடுறாங்க. 80s பாடலை இந்த நாஸ்டால்ஜியாவை நமக்கு திருப்பி கொண்டு வராங்க. பார்ப்போம் இவங்களுக்கு மார்க்ஸ் என்ன மாதிரி மார்க்ஸ் போடுறாங்க, இவங்க கோல்டன் ஷவர் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கடைசியாக ஜெகமே தந்திரம், இந்த படம் மனோ பாடுறாரு. இது வந்து 70களோட இறுதியில் வந்து நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து பாட்டுக்காகவே எடுத்த படம். இந்த படத்துடைய டைட்டிலேயே கே பாலச்சந்தர் என்ன போடுவார்னா, இது வந்து தேனிசை மழைன்னு போடுவார். ஒரு இசைக்குழு, கமலஹாசன் ஒரு இசைக்குழு நடத்துவார், ஒரு ஆர்கெஸ்ட்ரா. அதில் வந்து கமல் தான் லீடு. அதில் வந்து மற்றவர்கள்லாம் இருப்பாங்க, சின்ன சின்ன அந்த வாத்தியம் வாசிக்கிற ஆட்கள். அதில் ரஜினிகாந்தும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக இருப்பார். இவங்கெல்லாம் வெளிநாடுகள்லாம் போய் அந்த கச்சேரி நடத்துவாங்க. சிங்கப்பூர், மலேசியா அங்கெல்லாம் போய் இசை கச்சேரி. இதை வச்சு தான் இந்த படத்தோட கதையே. இதில் வந்து கமல் தான் லீடு. அவர் வந்து ஒரு முறை அவரோட காதலியோட வெளியில் போயிடுவார். அவரால் அந்த இசை நிகழ்ச்சிக்கு வர முடியாது. அப்போ வந்து பாடக்கூடிய பாடல் தான் இது, ஜெகமே தந்திரம். இதில் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் தான் ரஜினிக்கு குரல் கொடுத்துருப்பாரு. ஜெகமே தந்திரம் மனிதன் எந்திரம் அப்படின்னு கண்ணதாசன் பாட்டு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், அதெல்லாம் ஃபேமஸான ஒரு வரிகள். அதை ரஜினி கூலி படத்தில் கூட ஒரு டயலாகாக பேசியிருப்பாரு அந்த ப்ரொமோவில். இந்த பாட்டு வந்து பயங்கர மாசான பாட்டு. இது மனோ சூப்பராக பாடுவாருங்கிறது நமக்கு சொல்ல தேவையில்லை. மனோவாக இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும், அவங்களாம் அந்த 80s அந்த ரெட்ரோ கெட்டப்பில் சூப்பராக இருந்தாங்க. பிரியங்காவுக்கு சமீபத்தில் திருமணம் ஆயிருக்கு. நேற்றைக்கு தான் அந்த புகைப்படங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஆங்கர் பிரியங்கா நான் சொல்கிறது, மாக்காப்பானந்தும் பிரியங்கா வந்து தொகுத்து வழங்குறாங்க. அந்த பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு திருமணம் ஆயிருக்கு. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.